பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைய கதையில் மீனா தங்கமயில் தற்கொலை முயற்சி செய்வதிலிருந்து காப்பாற்றி அவளை வீட்டிற்கு கூட்டிட்டு வருகிறாள். அதன் பிறகு தோசை செய்து கொடுத்து சாப்பிட வைக்கிறாள். தங்கமயில் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது செந்தில் உள்ளே வந்து விடுகிறான். உள்ளே வந்ததும் தங்கமயிலை பார்த்ததும் மிகவும் கோபமடைந்து இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க என்று மீனாவிடம் ஆத்திரப்படுகிறான். அதன் பிறகு மீனா செந்திலை உள்ளே அழைத்து கொண்டு சென்று நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறுகிறாள். அவள் கூறுவதை கேட்ட செந்தில் என்ன இருந்தாலும் இவர் நம்ம குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பினவங்க, இவங்க நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது என்று உறுதியாக சொல்கிறான். மீனா சொல்கிறாள், இப்போ நம்ம அக்காவை வெளியில் அனுப்ப சொன்னா அவங்க மீண்டும் தற்கொலை முயற்சி தான் பண்ணுவாங்க. அது இன்னும் நம்ம குடும்பத்திற்கு நல்லதில்லை. அவங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொல்கிறாள். செந்தில் அவங்க இங்க இருந்தா நான் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு போகிறேன் என்று சொல்ல மீனா அமைதியாகி விடுகிறாள். இதனால் அதிகம் கோபப்பட்ட செந்தில், அப்போ நான் வீட்டை விட்டு போவதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மேலும் நான் வீட்டை விட்டு போய் விடுகிறேன், நீ உனக்கு பிடிச்சவங்களோடு சந்தோஷமா இரு என்று சொல்ல தங்கமயில் சொல்கிறாள், தம்பி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் போய் விடுகிறேன் என்று செந்தில் கோபமாக வெளியேறி விடுகிறான். இதனைத் தொடர்ந்து பாண்டியன் வீட்டில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது கோமதி பரிமாற அனைவரும் சாப்பிடுகின்றனர். பாண்டியன் ராஜியனிடம் சென்னை சென்ற விஷயங்களை பற்றி விசாரிக்கிறார். தொடர்ந்து சொல்கிறார், ராஜி நீ படிச்சு நல்ல போலீஸ் அதிகாரியா வாம்மா, அப்படி பெரிய அதிகாரி ஆயிட்டேனா நம்ம வீட்டிலேயே நிறைய பொய் சொல்றவங்க இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் புடிச்சு ஃபர்ஸ்ட் ஜெயில போடுமா என்கிறாள். அதற்கு கோமதி சொல்கிறாள், ஆமாம் ஆமாம், முதல் மருமக அவ பங்குக்கு புடிச்சு ஜெயில போட்டுட்டா, இப்ப மூணாவது மருமகள் புடிச்சு ஜெயில போட வேண்டியதுதான் மீதி என்று. உடனே அரசி சொல்கிறாள், அப்பா ஜெயிலு கோர்ட்டு இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் என்று. உடனே அனைவரும் அமைதியாக சாப்பிட நேரத்தில் செந்தில் உள்ளே வருகிறான். வந்தவுடன் அனைவரும் நலம் விசாரிக்கின்றனர். பிறகு கோமதி கேட்கிறாள், என்னடா செந்தில் இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய், ஒரு போன் கூட பண்ணவில்லை என்று. என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நான் போன் பண்ணிட்டு தான் வரணுமா என்று சொல்கிறான். அதற்கு கோமதி சொல்கிறாள், அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை என்று. மீண்டும் செந்தில் கோபத்தில் பேசுகிறான், அங்கே யார் யாரோ எங்க வீட்டுக்கு வர்றாங்க, நான் இங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா என்று. உடனே பாண்டியன் கேட்கிறார், என்னடா தண்ணி இது போட்டிருக்கிறையா என்று. உடனே அனைவரும் அதிர்ச்சியாகின்றனர். பின்னர் சுதாரித்துக் கொண்ட செந்தில், அதெல்லாம் ஒண்ணுமில்லை, அங்கே மீனா உப்மாவும் சட்னியும் செய்திருந்தாள், அதை சாப்பிட பிடிக்காமல் இங்கே வந்தேன் என்று. அதற்கு பாண்டியன் கேட்கிறார், ஏண்டா அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதே பெருசு, இதுல உனக்கு பிடிச்சது வேலை செய்யணுமா? மேலும் சொல்கிறார், போடா அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருப்பா, நீ போய் அந்த பொண்ணு கூடயே உட்கார்ந்து சாப்பிடு என்று. உடனே செந்தில் சரி அப்பா என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறான். அதன் பிறகு அரசி, என்னப்பா வீட்டுக்கு வந்த அண்ணனை துரத்துற மாதிரி பேசுறீங்க என்று கேட்கிறாள். பிறகு செந்தில் மீனா அம்மா அப்பாவுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறான். இவ்வாறு இன்றைய எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது தங்கமயிலை அவருடைய அம்மா வீட்டை விட்டு விரட்டி விட்டிருக்கிறார். பெற்றோர் துணையில்லாமல் புருஷனை நம்பி போன மயிலுக்கு அடுத்த இருக்கிறது. அத்தோடு மீனாவுக்கும் இப்போதே புது பிரச்சனை வரும். மயில் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். அப்போது தங்கமயில் சரவணன் நல்லவர்தான், அவருடைய குடும்பத்தினர் தான் என்னை கொடுமைப்படுத்துறாங்க என்று ஒரு புது குண்டை தூக்கி போட அதற்கு நீதிபதி இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் வீட்டுக்கு வந்த தங்கமயில் அவருடைய அம்மா பாக்கியம் கண்டபடி திட்டிக் கொண்டிருக்கிறார். நீ துப்புக்கட்டவ, உனக்கு அறிவே இல்லை, எப்படியாச்சும் பேசி கெஞ்சி கூத்தாடி அவங்களோட போக சொல்லித்தானே நான் சொன்னேன், ஆனா நீ என் பேச்சை கேட்காமல் அங்க போய் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு அவங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்ன என்று திட்டுகிறார். அத்தோடு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயாச்சும் போய் செத்து தொலை என்று சொன்னதும் தங்கமயில் அழுது கொண்டே வீட்டை விட்டு போகிறார். மறுபக்கம் பாண்டியனும் சரவணனும் கடையில் இருக்கின்றனர். அப்போது சரவணன் அப்பாவிடம், எனக்கு அந்த மயில் வேண்டவே வேண்டாம் அப்பா என்று சொல்ல, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலடா, ஆனா உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும் என்கிறார். பிறகு லிஸ்ட் கொடுத்துவிட்டு இதில் இருப்பதை போட்டுவை என்று சொல்லிவிட்டு பாண்டியன் கிளம்புகிறார்.
அந்த நேரத்தில் அங்கு தங்கமயில் வந்து சரவணனிடம், மாமா என்னை போக மட்டும் சொல்லிடாதீங்க, வீட்டுல என்னை துரத்தி விட்டுட்டாங்க, நான் இனி உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சி அழுகிறார். அதற்கு சரவணன் செவி கொடுக்காமல், எதுவாயிருந்தாலும் நீ கோர்ட்டுல போய் பேசிக்கோ, என்கிட்ட எதுவும் சொல்லாத என்று விரட்டி விடுகிறார். அதனால் தங்கமயில் கடையிலிருந்து அழுது கொண்டே வெளியே வரும்போது சரவணனுடைய முன்னாள் காதலி அஞ்சலி பார்த்து விடுகிறார். அஞ்சலி கடைக்கு வந்து நேரம் தங்கமயில் அழுது கொண்டு போவதை பார்த்து சரவணனிடம் யாரது என்று விசாரிக்கிறார். அதற்கு சரவணன், அது என்னுடைய பொண்டாட்டிதான் என்று சொல்கிறார். கொஞ்சம் சண்டை, அதனாலதான் அழுதுகிட்டு போறா என்று மட்டும் சொல்கிறார். ஆனால் இருவருக்கும் இருக்கும் விவாகரத்து பிரச்சனை பற்றி சரவணன் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் கடைக்கு ஆட்கள் வந்ததால் நான் போனில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அஞ்சலி கிளம்புகிறார். அடுத்ததாக சரவணன் திட்டிய சோகத்தில் இருந்த தங்கமயில் யாரும் இல்லாத பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஆட்டோவில் வந்த மீனா, இவங்க இங்க என்ன தனியா நடந்து போறாங்க என்று சந்தேகப்பட்டு தங்கமயிலை ஃபாலோ பண்ணுகிறார். அப்போது தங்கமயில் ஒரு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்ய போக மீனா அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றி விடுகிறார். பிறகு என்னாச்சு என்று விசாரிக்க, வீட்டிலே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, இங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க, எனக்கு இவங்க 2 பேரும் தவிர வேறு யாரும் தெரியாது என்று சொல்கிறார். உடனே மீனா தான் ஆட்டோவில் தங்கமயிலை கூட்டிக் கொண்டு போகிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்திடம் உண்மையை சொல்ல வேண்டும். அதேபோல் சார் என்ன சொன்னாலும் சரி என்று நம்பி தன்னுடைய கல்யாண வாழ்க்கையை தொலைக்க கூடாது என்று மயிலுக்கு நடந்த சம்பவம் பலருக்கும் பாடமாக இருக்கிறது. இன்றைய கதையின் தொடக்கம் ஒரு பரபரப்பாக அமைந்தது. வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதாக எண்ணிய தங்கமயில் ஒரு தவறான முடிவை எடுக்க முயன்ற அந்த நொடியில்தான் மீனா அவளை காப்பாற்றி உயிரோடு வீட்டிற்கு அழைத்து வருகிறாள். உடைந்த மனசுக்கு ஆறுதலாக ஒரு சாதாரண தோசை சாப்பாடு கூட அப்போது ஒரு தாயின் அன்பை போல இருந்தது. தங்கமயில் கண்ணீர் கலந்த கைகளால் சாப்பிடத் தொடங்கும் நேரத்தில் செந்தில் உள்ளே வந்து விடுகிறான். அவன் பார்வை தங்கமயிலை பார்த்தவுடன் கடும் கோபமாக மாறுகிறது. இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க என்று மீனாவிடம் கேட்கும் அவன் குரலில் ஏமாற்றமும் ஆத்திரமும் கலந்திருந்தது. மீனா அமைதியாக அவனை உள்ளே அழைத்துச் சென்று நடந்ததையெல்லாம் சொல்லுகிறாள். ஆனால் செந்திலின் மனம் மாறவில்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்ப நினைத்தவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, இப்பவே வெளியே போகணும் என்று உறுதியுடன் சொல்கிறான். அதற்கு மீனா, இப்போ வெளியே அனுப்பினா மீண்டும் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க, அது நம்ம குடும்பத்திற்கு இன்னும் பெரிய பிரச்சனையாகும், இன்னைக்கு மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று வலியுறுத்துகிறாள். செந்தில் அதற்கு, அவங்க இங்கு இருந்தால் நான் இங்கு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியேற தயாராகிறான். உடனே தங்கமயில் கண்ணீர் மல்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் போய்விடுகிறேன் என்று சொல்கிறாள். அந்த நொடியில் வீட்டின் காற்றே கனமாக மாறுகிறது. இதனைத் தொடர்ந்து பாண்டியன் வீட்டில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டியன் ராஜியிடம் சென்னை விஷயங்களை கேட்டபடி, நீ நல்ல போலீஸ் அதிகாரி ஆகணும், வீட்டிலே நிறைய பேர் பொய் சொல்றவங்க இருக்காங்க, அவங்களையெல்லாம் முதல்ல ஜெயில்ல போடணும் என்று கிண்டலாக சொல்கிறார். கோமதி அதற்கு, மேலும் தீ மூட்ட அரசி உடனே பேசுவதை நிறுத்தச் சொல்கிறார். அங்கே சிரிப்பும் சுமூகமும் கலந்த ஒரு வினோதமான அமைதி நிலவுகிறது. அந்த நேரத்தில் செந்தில் வீட்டுக்குள் வருகிறான். வீட்டுக்கு நான் போன் பண்ணிட்டுத்தான் வரணுமா என்று அவன் கேள்வி கேட்க, பாண்டியன் சந்தேகமாக, தண்ணி ஏதாவது போட்டிருக்கிறையா என்று கேட்கிறார். அதை சிரிப்பாக மாட்ட முயன்ற செந்தில், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, மீனா உப்மா சட்னி பண்ணியிருந்தா அதே சாப்பிடணும்னு இங்க வந்தேன் என்று சொல்கிறான். பாண்டியன் சிரித்தபடி, அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதே பெரிய விஷயம், நீ போய் அவளோடு உட்கார்ந்து சாப்பிடு என்று அனுப்புகிறார். செந்தில் மனதில் பல குழப்பங்களோடு மீனாவின் அம்மா அப்பா வீட்டை நோக்கி செல்கிறான். இதே நேரத்தில் தங்கமயிலின் வாழ்க்கை வேறு திருப்பம் எடுக்கிறது. நீதிமன்றத்தில் எனக்கு டைவர்ஸ் வேண்டும் என்று உறுதியுடன் சொன்னது சரவணன். ஆனால் தங்கமயில், சரவணன் நல்லவர்தான், அவருடைய குடும்பத்தினர்தான் என்னை கொடுமைப்படுத்துறாங்க என்று புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். நீதிபதி வழக்கை ஒத்திவைக்கிறார். வீட்டுக்கு வந்த தங்கமயிலை அவள் அம்மா பாக்கியம் கடுமையாக திட்டி, இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது என்று வெளியேற்றுகிறார். பெற்றோரின் ஆதரவு இல்லாமல் கணவரிடம் சென்ற மயிலுக்கு அங்கேயும் நிராகரிப்புத்தான் காத்திருக்கிறது. கடைசியில் சரவணனிடம் கெஞ்சி அழும் தங்கமயிலுக்கு கோர்ட்டில் போய் பேசிக்கோ என்ற ஒரு குளிர்ந்த பதில் மட்டுமே கிடைக்கிறது. அவள் அழுது வெளியே வந்தபோது சரவணனின் முன்னாள் காதலி அஞ்சலி அவளை பார்க்கிறாள். ஆனால் சரவணன் உண்மையை சொல்லாமல் மறைக்கிறான். அதன் பின் மனமுடைந்து நடந்து செல்லும் தங்கமயிலை கிணற்றில் குதிக்க முயல்கிறாள். அப்போது மீனா சரியான நேரத்தில் காப்பாற்றுகிறாள். வீட்டிலும் சேர்த்துக்க மாட்டாங்க, இங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க என்ற எங்க போறது என்று தங்கமயிலின் வழி வெளிப்படுகிறது.
இந்த கதையின் அடிக்குறிப்பு ஒன்றுதான். குடும்பத்தில் உண்மையை மறைத்தால் அது ஒரு நாள் வெடிக்கும். கோபத்தில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை சிதைக்கும். மனது உடைந்த நேரத்தில் ஒரே ஒரு மனிதரின் அன்பு கூட உயிரை காப்பாற்றும். தங்கமயிலின் தவறுகளும், மீனாவின் மனிதத்தன்மையும், செந்திலின் குழப்பமும் இவையெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையின் உண்மையான பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றன.